கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி யார் யாருக்கு பிறந்த நாள், உங்கள் குடும்பத்தில் யாருக்கு திருமண நாள், அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால்களை தாழ்த்தி கரங்களை கூப்பிக்கொள்ளுங்கள். தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கர்த்தருடைய மங்கள வார்த்தையோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 படி ஆண்டவருடைய நினைவில் இருந்து இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டவரால் இனி மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. டெய்லி இதை கிளைம் பண்ணுங்க, சரியா? சரி, சிலர் ஒருவேளை காலையில் எழும்பி உட்கார்ந்து உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவரை இழந்த துக்கத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, சகலவித ஆறுதலின் தேவன் உங்களுக்கு நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை தேற்றுவாராக. எனக்கு கொடுக்குற மங்கள வார்த்தை உங்களை இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் தேற்றி உங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதாக. சரி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சொல்லுங்க, என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே அப்படின்னா உன் வீட்டில் சமாதானத்தின் தேவன் உலாவினால் உனக்கு சமாதானம் உண்டாகும். உன் வீட்டில் சமாதானத்தின் தேவன் தங்கி இருக்கிறாரா, நிலைத்திருக்கிறாரா? ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் நான் விரும்பினபடியினால் இந்த வீட்டிலே வாசம் செய்வேன். சங்கீதம் 132 ஆண்டவர் சொல்லுகிறார், இது நான் என்னென்றைக்கும் தங்கியிருக்கிற இடம், நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் செய்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் விரும்பி உங்கள் வீட்டில் வாசம் செய்து உங்கள் வீட்டில் தங்கி இருக்கத்தக்கதாக உங்கள் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கட்டும், உங்கள் மனசு எப்பொழுதும் சுத்தமாக இருக்கட்டும். நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே யோசிங்க, நல்லது நடக்கும். ஒருவேளை நீங்கள் என் வீட்டில் என் புருஷன் ரொம்ப வல்கர் வேர்ட்ஸ், ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் பேசிகிட்ருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருக்கணும். என் புருஷனுடைய அந்த நாவின் வார்த்தைகளை பொறுப்பிடுங்க ஆண்டவரே, இந்த நாவில் உங்களுடைய அபிஷேகத்தை வைங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க எங்கே இருந்தால் இந்த வார்த்தையெல்லாம் கற்றுக்கிட்டானே தெரியல, ஐயோ காது கூசுது அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கணும் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ஒரு குட்டி பரலோகமாக மாற்றுவார். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாகும். சமாதானத்தின் தேவன் வந்தால் சமாதானம் உண்டாகும். இன்னொன்று, சமாதானம் ஆண்டவருடைய கையிலேருந்து வர்றது மட்டுமல்ல, நம்ம கையிலேயே அது இருக்குது. எப்படி சமாதானம் பாதிக்கப்படுது? திடீர்னு டென்ஷன் ஆகுறீங்க, கோவப்படுறீங்க, விட்டு கொடுக்க முடியலை, ஈகோ, அதனால் சமாதானம் பாதிக்குது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? என்னால் எங்கள் குடும்ப சமாதானம் கெட்டு போயிடக்கூடாது. நான் ஈகோ பார்க்கறதுனால, நான் கோவப்படுறதுனால, நான் புரிஞ்சு கொள்ளாமல் பேசுகிறதுனால சமாதானம் கெட்டு போகக்கூடாதுன்னு எந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறேன், என்னால் என் குடும்ப சமாதானம் கெட்டு போகக்கூடாது. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். சில குடும்பங்களில் பார்த்திங்கனால கணவனால் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை வரும். மாறி மாறி இப்படி ஒன்று அப்படி அந்த அந்த மூட்டி விடுறது, பேசுகிறது, எகிர்றது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுது. அப்போது இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்குறது, என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, என்னால் என் குடும்ப சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னை மன்னிச்சு நான் எப்படி வாழணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் உங்கள் சமாதானத்தை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, உன் அரண்மனைக்குள்ளே சுகம் தங்கியிருக்கும். இந்த தமிழ் பைபிளில் சுகம்னு போட்டிருக்கு, ஆனால் ஆங்கில பைபிளில் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா உன் வீட்டில் செழிப்பு வரணுன்னா உன் வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காருல, ஒன்று நீ பரிசுத்தம் பண்ணினா நாளைக்கு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்தால் செழிப்பு தானாக வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி, ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை மன்னியும், நைட்டு தூங்க போக்கு முன்னால் ஒருவர் சமாதானம் போங்க, விட்டு கொடுங்க, பெருந்தன்மையாக இருங்க. அந்த சமாதானம் உங்கள் வீட்டில் நிலைச்சிருக்கும். சமாதானத்தின் தேவன் உங்கள் கூட இருந்து நிறைய நல்ல காரியங்களை செய்வார்.
நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப நேசிக்கிற யாரோ ஒருவரை இழந்து சமாதானம் இழந்து நீங்கள் இருந்தீங்கன்னாலும் இன்றைக்கு சகலவித சமாதானத்தின் தேவன், ஆறுதலின் தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆற்றி தேற்றி உங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் எலிசபெத், சென்னை. எனக்கு வயிற்று வலி மிகவும் அதிகமாக இருந்தது. மேலும் சிறிது நேரம் நடந்தால் கூட எனக்கு இரத்தப்போக்கு ஏற்படும். மருத்துவமனைக்கு சென்றபோது என்னை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு என்னுடைய கருப்பையில் கட்டி உள்ளது, அடினோமயசிஸ் என்று சொல்லி மருத்துவ அறிக்கை தந்து உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். நான் மிகுந்த பயத்துடன் மன சமாதானம் இல்லாமல் கவலையுடன் இருந்தேன். என்னிடத்தில் ஆபரேஷன் செய்து கொள்ளும் அளவிற்கு போதுமான பண வசதி இல்லை. அதனால் நான் மீண்டும் மருத்துவமனைக்கு செல்லாமல் மிகுந்த உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டே காலத்தை கடத்தி வந்தேன். மிகுந்த வலி வேதனையோடு இருந்த நேரத்தில் கஷ்டங்களின் மத்தியில் தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜெப மையத்திற்கு நேரில் வந்து எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்க நான் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் தேவனிடத்தில் மிகுந்த பாரத்துடன் கண்ணீர் விட்டு மன்றாடி ஜெபித்தார்கள். இந்த மகளின் சரீரத்தில் கத்தி படக்கூடாது என்று சொல்லி ஜெபித்தார். அந்த வல்லமையான ஜெபத்திற்கு பிறகு நான் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துவிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, சகலமும் நேர்த்தியாக இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் இப்படிப்பட்ட வியாதியினால் ஒருவேளை சமாதானம் இழந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து குடும்பத்தில் சமாதானத்தை நிலைநாட்டுவார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருப்பதாக. என் பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுத்த சம்பவங்களில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்கிற மனப்பக்குவத்தை இவர்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். குடும்பத்தில் உள்ள ஈகோ மறைந்து போகட்டும், வாக்குவாதங்கள் மறைந்து போகட்டும், கோபங்கள் மறைந்து போகட்டும், விட்டு கொடுக்கட்டும். நிபந்தனையற்ற விதத்தில் ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு செய்து, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், மன்னிக்கும், விட்டு கொடுக்கும். ஆண்டவர் அந்த குணாதிசயம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கட்டும். இதன் நிமித்தம் இவர்களுடைய குடும்பம் இனி ஒரு குட்டி பரலோகமாக இருக்கட்டும். குடும்பத்தில் உள்ள பஞ்சங்கள் மாறட்டும். ஒரு தெய்வீக செழிப்பு முன்னேற்றமும் உண்டாகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறந்து தாரும். வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வியாபாரத்தில் வருமானத்தை கொடுத்து 4 காசு சேமித்து மிச்சம் பிடிச்சி வீடு வாசலை கட்ட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.